ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறுதி சிறப்புரையாக சேலம் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய அபு தாஹிர் பாக்கவி ஹதரத் அவர்கள் இறுதி ரசூலும் இறுதி உம்மத்தும் என்கிற தலைப்பில் சிறப்பு நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. وقال النبي صلى الله عليه وسلم يا أيها الناس لا نبي بعدي ولا أمم بعدكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான இறுதி அமர்வின் தலைவர், பள்ளியின் தலைமை இமாம் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசிய ஆசிரிய பெருந்தகைகள், வாழ்நாள் முழுவதையும் மார்க்கத்திற்காகவே அர்ப்பணித்திருக்கிற உலமா பெருமக்கள், சமுதாயத்திற்கு வருகிற தீப்பொறிகளை கண்டறிந்து தீயணைப்பு படைகளாக இங்கு வந்து பாதுகாப்பு படையாக, ஈமானை பாதுகாக்கிற பாதுகாப்பு படையாக அமைந்திருக்கிற அத்தனை நல்லுள்ளம் கொண்ட உலமாக்களையும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், உண்மையில் சமுதாயத்திற்கு இது போன்ற உலமாக்கள் தேவை, தீன் பணிகளை கண்டிப்பாக எல்லா வீடுகளுக்கும் சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களுக்கும், ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து என் தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. சலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இறுதி நபியும் இறுதி உம்மத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் இந்த ராஷித் செருப்பல்ல, செருப்பின் தூசிக்கும் ஆக மாட்டார் இல்லையா? இந்த கணித கணக்கில் எவன் உள்ள நுழைறானோ, இந்த கணிதத்தால் நிறைய பேர் கிறுக்கனா இருக்கான். ஒரு ஆள் போய் வேலை கேட்டானா, ஐடி படிச்சுட்டு போய் நேரா போய் வேலை கேட்டிருக்கிறான். எனக்கு வேலை தருவீங்களா? சரிப்பா, இன்டர்வியூ பண்ணி, சரி உனக்கு வேலை உண்டு, எவ்வளவு சம்பளம்? 18,000 ரூபாய் சம்பளம். அப்படியே போக போக அதிகமாகி அடுத்த வருஷத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம் இருக்கான். சரி, அப்ப நான் போயிட்டு வர்றேன் இருக்கான். என்னப்பா போயிட்டு வர்றேங்கிற? உனக்கு இப்ப வேலை போட்டு கொடுத்தாச்சே, போயிட்டு வர்றீங்களா? இல்ல, அடுத்த வருஷம் வந்து சேர்ந்துக்கிறேன். நானா அடுத்த வருஷம் வந்து சேர்ந்துக்கிறேன், 50,000 ரூபாய் வரும்போது வர்றேன். இந்த எண் கடிதத்தை வைத்து மட்டும் ஒரு மனிதனை பார்த்தால் அந்த கணிதம் என்றைக்குமே சரியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்ல முடியாது. மாணவர்கள்ட்ட கேட்டு இந்த 19 பத்தி என்னப்பா செய்யலாம்? பொதுவாகவே அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு அல்லாஹ் அலாதியான ஒரு திறனை கொடுத்திருக்கிறார். இந்த மாணவர்களிடத்தில் பேட்டி கேட்ட ரொம்ப அழகா பேசுவான். நிறைய நேரங்களில் அது எனக்கு உதவி இருக்கிறது.
ஒருத்தட்டு கேட்கும் போது சொன்னா 19 18 விரட்டிடலான்னா. என்னடா சொல்ற 19 எப்படா 18 விரட்டுவ? கையில அல்ல 18 போட்டிருக்கான்ல பாருங்கன்னா 1 8 ஒரே அரை விரட்டிடலாம். 19 18 அல்ல கரெக்டா தான் 18 கொடுத்துருக்கான். 19 20 விரட்டினா அது பெருமை இல்ல, 19 18 விரட்டினா தான் பெருமைன்னா. அடுத்தவன் சொன்னா 91 விரட்டிடலான்னா இந்த கையை காட்டுறான். இனி ஏன்டா 91ங்கிற? அவன் சொன்னது காரணம் கரெக்டா இருக்கு, நீ 91ங்கிற. இந்திய நாட்டினுடைய கோடு 91 தான். இந்திய நாட்டினுடைய கோடு 91 தான். காலையில எந்திரிச்ச உடனே டெய்லி ஒரு மெசேஜ். ராஜிது பொய்யன், அவனை பின்பற்றுபவர்கள் காப்பீர்கள். ஒரே ஒரு மெசேஜ். முழு இந்தியாவிற்கும் இல்லை இல்லை முழு உலகத்திற்கும் நாம் செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் பணி ஜெயிக்குமா நம் பணி ஜெயிக்குமா என்று ஒரு சின்ன பொறியை அழகாக போட்டு பேசுவார். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கிறோம். நபி யார்? இறுதி நபியாக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறார்கள்? இந்த ராஷித் கலீஃபா எங்கே இருக்கிறார்? நம்மளும் அவன் போட்ட நம்பர் மாதிரி போட்டோம்னு சொன்னா பிஸ்மில்லாஹ்ல 29 எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு 29 எழுத்து இல்ல 19 எழுத்து இருக்குன்னு சொல்லி அது வேறமா போயிட்டு இருக்குது. பிஸ்மில்லா 19ங்கிறான். அப்ப ராஷித் கலீஃபாவுக்கு 9 எழுத்து இருக்கு, அப்ப நீ 9ஆ கேட்போம்ல. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இன்னொரு பக்கம் இந்த 19 உருவாக்கிய இந்த ராஷித் கலீஃபாவையும் கொஞ்சம் ஒப்பீடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதி நபி யார்? இறுதி உம்மத்து யார்? இவர்களின் நிலைப்பாடு என்ன? இவர்களின் நிலைப்பாடு என்ன? ஒரு நபி வர வேண்டுமானால் அந்த நபி வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 செய்திகளை கொண்டு நபியின் வருகையை குறித்து அல்லாஹ் பேசுவார். ஒன்று, முந்திய வேதங்களின் மூலமாக அல்லாஹ் பேசுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து எல்லா வேதங்களும் பேசியது. யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், பின்னால் ஒருவர் வருவார், அவர் பெயர் அஹ்மத். அல்லாஹ் பெருமானாரை குறித்து முந்திய வேதங்களில் பேசுகிறார். இரண்டாவது, கனவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியை குறித்த செய்திகளை அனுப்புவார். கனவின் மூலமாக பெருமானார் வருவதை கனவு கண்டவர்கள் எத்தனை எத்தனை பேர்! அதை மட்டும் பேசலாம் ஒரு நாளைக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறார்கள் என்று நபிமார்கள் கனவு கண்டார்கள். அப்துல் முத்தலிப் கனவு கண்டார். ஆமீனா ஒவ்வொரு மாதமும் கனவு கண்டார்கள், ஒரு நபி வரப்போகிறார். ஒவ்வொரு நபியும் வந்து சுப செய்தி சொன்னார்கள். வரலாறு அத்தனை பேர்களுக்கும் தெரியும். கனவின் மூலமாக நபியின் வருகை உறுதி செய்யப்படும். ராஷிதுக்கு அம்மாவே யாருன்னு தெரியல, அத்தாவே யாருன்னு தெரியல. பிறகு எங்க அந்த ஆள் கனவு கண்டிருக்க போறான்? அந்த ஆளை யாரு கனவு கண்டா? நம்மள்ட்ட கேட்ட நானும் செருப்புல அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன் 4 பேர் சொல்லுவான் இல்லையா? மூன்றாவது, இல்ஹாமின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியை குறித்து அறிவிப்பு செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து இல்ஹாமின் மூலமாக வந்த செய்திகளும் ஏராளம். வேதத்தின் மூலமாக, கனவின் மூலமாக, இல்ஹாமின் மூலமாக. ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறது, மேய்ப்பாளன் மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஓநாய் அந்த ஆட்டை தூக்கி கொண்டு ஓடுகிறது. மேய்ப்பாளன் துரத்துகிறான். ஓநாய் சொன்னது, என் உணவை நான் தூக்கி செல்லுகிறேன், நீ மக்காவுக்கு செல், முகம்மது என்று ஒரு நபி தோன்றி இருக்கிறார். ஓநாய் சொன்னது, ஓநாய் சொன்னது. அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இல்ஹாம் ஓநாய்க்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தானே, உனக்கு இல்ஹாம் என்னைக்கு அது இஹ்திலாம் ஏற்பட்டிருக்கும்? இல்ஹாம் ஏற்பட்டிருக்குமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். சமுதாயத்திலே இவன் செய்து கொண்டிருக்கிற குழப்பங்கள், இந்த ரஷாதால் ஏற்பட்ட, நான் ஆசிரியர்னு சொல்லியிருக்கேன், ஒரு தபால் வந்திருக்கு, ரஷாதால் ஏற்பட்ட இந்த குழப்பங்கள் இருக்கிறதே, இது மிக பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையா?
இப்போ ஒரு நபியின் வருகைக்கு முன்னால் இந்த 3 விதமான தகவல்கள் உருவாகி இருக்க வேண்டும். இவன் வருகைக்கு முன்னால் இந்த 3 வித தகவல்கள் வந்ததா? அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, பிறகு எப்படி நபி என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இரண்டாவதாக ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நபியை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது. நபியை பாதுகாக்கிற பொறுப்பு வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். அல்லாஹ் நாயகத்தை யார் பொறுப்புலையும் ஒப்படைக்கல. யானப்பட, பூனப்பட, அந்த படை, இந்த படை, எந்த படையிடத்திலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை ஒப்படைக்கவில்லை. தன் பாதுகாப்பு. நான் நாயகத்தை விட சிறந்தவன்னா உனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கணும்ல. சுட்டவன் நபியா செத்தவன் நபியா? யார் நபி? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். பெருமானாரை கொலை செய்வதற்கு எத்தனை வகையான முயற்சிகள், எத்தனை வகையான முயற்சிகள். ஆமிர் அர்பத் 2 பேர். இந்த ஆமிர் பேசிக் கொள்கிறான், முகம்மதோடு நான் பேசிக் கொண்டிருப்பேன். முகம்மதற்கு நறுமணம் என்றால் நன்கு பிடிக்கும், முகம்மதுக்கு நறுமணம் என்றால் நன்கு பிடிக்கும். நான் முகம்மதினுடைய தாடியிலும் தலையிலும் நறுமணத்தை பூசி முகம்மதின் தலையை இழுத்து பிடித்துக் கொள்வேன். அறுபதே, நீ வாளை எடுத்து கொண்டு விடு, விஷம் தோய்த்த வாளை உனக்கு தருகிறேன், நீ வாளை எடுத்து செல், முகம்மதின் தலையை கொண்டு வா, சென்று வா, வென்று வா என்று அனுப்பி வைக்கிறார். சரின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலையிலும் தாடியிலும் அவர் நல்ல முறையிலே நறுமணத்தை பூசிக்கொண்டு இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு 60க்கு இஷாரா செய்கிறார். நம்மால் இஷாரா செய்வான்ல, ஏதாவது செய்யறதுக்கு வெட்டு வெட்டு இஷாரா செய்யறான். ஒரு 8 கூட வைக்க முடியலையே 60ஆல. கடைசியில போனதற்கு பிறகு ஏனடா உனக்கு வெட்டு வெட்டு என்கிற, நீ ஒரு 8 கூட வைக்க முடியவில்லை, என்ன காரணம்? நீ மேலதான் பார்த்த, கீழே பார்க்கலன்னா 60. என்ன ஒரு கருநாகம் ஒன்று படம் எடுத்து நின்று கொண்டிருந்தது. ஒரு 8 வைத்திருந்தால் என்னை அது தட்டி இருக்கும். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி செய்தார்? அபூஜஹல் கொல்வதற்கு எத்தனை முயற்சிகள், எத்தனை முயற்சிகள். 100 இளைஞர்களை ஒன்று சேர்த்தான். அன்னைக்கே ஒரு ஆள் சேர்ந்தா, ஒரு ஆள் செய்தா தானே தப்பு. 100 இளைஞர்களை. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் அதே மாதிரியே சைத்தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது இளைஞனை தான் பிடிப்பான். நான் நிறைய சைத்தான சொல்றேன், நான் நீங்க வழங்கிக்கிறணும். 100 இளைஞர்களை ஒன்று சேர்த்து நாயகத்தை கொல்ல வேண்டும். நஊது பில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக தெளிவாக சொன்னார், நாயகமே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் மண்ணை எடுத்து தூவிட்டு போங்க. உலக வரலாற்றிலேயே விழித்துக்கொண்டே வழிவிட்டவர்கள் அவர்கள் தான். முடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். கண்ணு மூடல, விழித்துக்கொண்டே வழிவிட்டான். 100 பேர் முடிச்சுக்கிட்டே இருக்கிற, பெருமானார் போனதே தெரியலையே. இப்ப ராஷிதை எவ்வளவு கரெக்டா சுட்டிருக்கான் பாத்தீங்களா? அவன் நபியா இருந்தா அல்லாஹ் காப்பாத்திருக்கணுமா இல்லையா? கொடூர சாவை நபிக்கு கொடுப்பானா? அதுக்கு நாயகத்தை விட உயர்ந்த நபின்னு சொல்ற உனக்கு கொடுப்பானா? ரஷாதுக்கு கொஞ்சமாவது அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு யோசிக்கிற திறன் வேண்டாமா? அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாரை கொள்வதற்கு இது போன்ற 1000 பனு நுமைர் கூட்டத்தார்கள் ஒன்றாக சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒப்பந்தம் பேசுவதை போன்று மேலிருந்து பாறையை தள்ளி கொண்டு விடலாம் என்று முயற்சிக்கிறார்கள். புகாரியிலே பதிவான ஹதீஸ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கினா, அழகா எந்திரிச்சு முன்னாடி போனாங்க, பாறை கீழே விழுந்தது, பெருமானாரை அல்லாஹ் பாதுகாத்தான். தாசூர் பெருமானாரை கொள்வதற்காக வேண்டி வாளை எடுத்துக்கொண்டு வெட்டச் செல்லுகிற பொழுது உம்மை யார் பாதுகாப்பார் என்று கேட்க அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். வாள் கீழே விழுந்தது. இப்பொழுது உன்னை யார் பாதுகாப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லையா? எந்த அளவிற்கு பெருமானாரை பாதுகாத்தான் அல்லாஹ். பெருமானார் செருப்பை போட செல்லுகிற பொழுது, தன்னுடைய பாத அணியை போட செல்லுகிற பொழுது உள்ளே ஒரு பாம்பு படுத்திருக்கிறது. இவர்கள் பாத அணியை போட செல்ல ஒரு கழுகு ஒன்று அந்த பாத அணியை தூக்கி கொண்டு மேலே சென்று கீழே போட்டது. உள்ளிருந்து பாம்பு விழுகிறது. இந்த நேரத்திலும் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இறுதி உம்மத்தை மறக்கவே இல்லையே. இனி நீங்கள் செருப்பை அணிவதாக இருந்தால் உதறி அணியுங்கள் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, பெருமானாரை பாதுகாத்த விதம் அலாதி. அப்ப ரஷாத பாதுகாத்திருக்கலாம்ல, உண்மையாலே நபியா இருந்தா பாதுகாத்திருப்பான்ல. பின்னாடியே வந்து சுட்டானா.
நபிக்கு முன்னாடி பார்க்கிற ஆற்றல் மாதிரி பெருமானாருக்கு பின்னாடி பார்க்கிற ஆற்றல் இருக்கு. முன்னாடி பார்க்கிற ஆற்றல் மாதிரி பின்னாடி பார்க்கிற ஆற்றலும் இருக்கிறது. தொழுகையில பின்னால் நடப்பதை பார்க்கிறேன் பெருமானார் சொன்னார்கள். ராசிதே, உனக்கு முன்னாடி பார்க்கிற ஆற்றலே இல்லையப்பா பிரசாது, முன்னாடி பார்க்கிற ஆற்றலே இல்லையே. யோசிக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு நீண்ட காலமாக ஒரு ஆசை இருந்ததாம். அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு பெருமானாருக்கு முன்னாடி ஒரு நாளாவது சலாம் சொல்லிடணும். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. தாங்க தான் சலாம் சொல்லுவாங்க. இந்த மூதேவி ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னதா சரித்திரமே இல்லை. சொன்னவனே கெடுக்கிறான் இல்லையா? ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு முன்னாடி போனா தானே உடனே சலாம் சொல்லிடுறாங்க. பின்னாடியே போய் பெருமானார் பக்கத்துல போனோன்னு திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடலாம் என்று சொல்லி பின்னாடியே போய் பெருமானார் பக்கத்துல போனோன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் பார்க்கிற ஆற்றலும் இருக்கிறது இல்லையா? சட்டுன்னு திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் நாங்க நாயகத்தை கட்டி பிடிச்சி, நாயகமே ஒரு நாள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க கூடாதா நாயகமே என்று சொல்ல நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் உங்களை விட நன்மையின் பக்கம் நான் தேவையுள்ளவன் என்றார்கள். பண்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசிக்கிறோம். பாதுகாப்பு, ஒரு நபிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு. சாதாரண அரசியல்வாதிக்கு 8 அடுக்கு பாதுகாப்புங்கிறான், 10 அடுக்கு பாதுகாப்புங்கிறான். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லி இப்ப பூனைப்படைங்கிறான். முதல்ல யானைப்படை இருந்துச்சு, அதெல்லாம் போய் இப்ப பூனைப்படையில ஓடிட்டு இருக்கு வண்டி. இப்ப நபிக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டுமே, இருந்ததா ரஷாதுக்கு? 3ஆம் கட்டம் வஹி வர வேண்டும் இல்லையா? 19 என்னடா வகியா? வகின்னா என்னன்றே தெரியல. அன்பிற்குரியவர்களே, அந்த வகி தத்தாவாக இருக்க வேண்டும், சேலஞ்சாக இருக்க வேண்டும். 1000 கவிகளை தனது மனதுக்குள்ளே போட்டு கவித்திறன் படைத்த உமையா அவன் தலைமுறை சொல்லுவான். உமையா 200 தலைமுறை சொல்லுவானாம். நம்ம சொல்ல முடியுமா? உங்க அத்தா பேர் என்ன? அப்துல் காதர். அவங்க அத்தா பேரு அப்துல் ரஜாக். அவங்க அத்தா பேரு அப்படியே தலையை சொரிஞ்சு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, காணாவானா சீனா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அத்தா பேரு வேலையை பாருங்க ஜெத்து, வேலையை பாருங்க ஜெத்து. ஆனால் 200 தலைமுறைகளை மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தான் வளர்த்த குதிரைகளின் நசவை கூட சொல்பவன் உமையா. தான் வளர்த்த குதிரைகளின் நசவை சொல்பவன் உமையா, குலத்தை சொல்பவன் உமையா. தாருன் நதுவாவுக்கு அழைக்கிறான் அபூஜஹில் உமையா, உம்மை போன்ற தலைவனை நான் கண்டதில்லை. ஏதோ முகம்மதிற்கு வகி வருகிறதாம், குர்ஆன் வருகிறதாம், ஜிப்ரீல் இறங்குகிறாராம். உன் வாதத்திறமையால் நீ முகம்மதை வென்று வா, சென்று வா, உனக்கு நான் செந்நிற ஒட்டகைகள் 10 பரிசாக தருகிறேன். இந்த பரிசு எப்படி தெரியுமா? நீ வென்றதற்கு பிறகு அல்ல, செல்வதற்கு முன்னால் பரிசு. எல்லாம் ஜெயிச்ச உடனே பரிசு. உனக்கு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடிய காரணம் உமையாவின் மீது அலாதியான நம்பிக்கை அபூஜஹலுக்கு. கண்டிப்பாக முகம்மதை வென்று வருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி செல்கிறார். அந்த வஹியின் வார்த்தைகள் சில வரிகள் தான். அலிஃப் லாம் ரா என்று ஆரம்பிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3-4 வசனத்தை ஓதுவாங்க. போன உமையா தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு பேசாம வருவார். தலையை கீழே குனிஞ்சுட்டு பேசாம வருவான். உடனே கீழே குனிஞ்சு வர்றதை பார்த்துட்டு அபூஜஹில், உனக்கும் முகம்மது சூனியம் வைத்து விட்டாரா? இங்கு நான் நிறுத்துகிறேன். அபூஜஹில் கூட சூனியத்தை நம்பினான். அபூஜஹில் கூட சூனியத்தை நம்பினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. அன்பிற்குரியவர்களே, யோசிக்கிறோம். அப்பொழுது உமையா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமையா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூஜஹில், நீ நினைப்பதை போன்றல்ல. அவர் ஓதிய வசனங்கள் 3 வசனம் தான். அவர் ஓதிய வசனங்கள் இன்ன லஹு லஹலாவா, இன்ன அலைஹி லதலாவா, இன்ன அலாஹு முஸ்விரா வ அஸ்வலுஹு மஅத்திக் மா ஹதா கவுலுல் பஷர் இன்னஹு யஅலு வலா யுலா அலை. அதனுடைய மேல்பகுதியை பார்க்கிறேன். இன்ன லஹு லஹலாவா, இன்ன அலைஹி லதலாவா, அலாஹு முஸ்மிரா, என்ன பழுத்த பழத்தின் சுவை,
மேல்பகுதி கீழ்ப்பகுதி எந்த புறத்தில் பார்த்தாலும் யார் 200 தலைமுறைகளை மனதிலே வைத்தவன் சொல்லுகிற வார்த்தை. என்ன வார்த்தை இது? கடைசியில சொன்னாரு, இது மனித சொல்லே அல்ல, இது மனித சொல்லே அல்ல. இதோடு யார் மோதினாலும் யஅலு வலா யுலா அலை. இதை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இதை ஜெயிப்பதற்கு உலகத்திலே யாருக்கும் தகுதி இல்லை. அரபியிலேயே உருண்டவன், அரபு கவிதைகளுக்குள்ளேயே தன்னை மாய்த்துக் கொண்டவன் சொன்ன வார்த்தை. இந்த மூதேவி 4 இங்கிலீஷை படிச்சு வச்சுக்கிட்டு அமெரிக்கா சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு என்ன தெரியும் அரபியை பற்றி? உனக்கு என்ன தெரியும் குர்ஆனின் மகிமை? அந்த சேலஞ்ச் யார் எடுக்க முடியும்? ஜாபிர் இப்னு சுலைம் 700 குடும்பத்தின் தலைவர் 2 வார்த்தை தான் ஆளை விட்டு கேட்டாரு. 2 வார்த்தை, மா அன்த மன் அன்த. நீ என்ன சொல்ற, நீ யாரு, அவ்வளவுதான். 2 வார்த்தை. நீ என்ன சொல்ற? மன் அன்த வமா அன்த. நீ யாருப்பா, நீ என்னப்பா சொல்ற? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் முஹம்மது இப்னு அப்துல்லா, நான் முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மது. நான் சொல்வது இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதப்படுகிற வசனம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இஸ்லாத்தையே 3 செய்ய வேண்டும், 3 செய்யக்கூடாது என்று முழு இஸ்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டமிட்டு பேசுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே புறப்பட்டு வந்து அத்தனை பேர்களும் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்களே. அந்த ஆற்றல் குர்ஆனுக்கு சொந்தமானது, வஹீக்கு சொந்தமானது. உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? ஃபைசி. யார் அந்த ஃபைசி? இதுவரைக்கும் ஃபைசியை போன்ற ஒரு கவிஞன் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. புள்ளி இல்லாத எழுத்துக்களில் கவிதை எழுதுகிற ஆற்றல் படைத்தவன் ஃபைசி. புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே மாட்டான், அலிபை பயன்படுத்துவான் ஃபைசி. பாவை அவர் வரலாற்றிலேயே பயன்படுத்தியதில்லை, தாவை பயன்படுத்தியதில்லை. அதுல 2 புள்ளி இருக்குல்ல, சாவை பயன்படுத்தியதில்லை, ஜீம பயன்படுத்தியதில்லை. புள்ளி இல்லாத எழுத்துக்களில் கவிதை எழுதுகிற ஃபைசி இடத்துல போய் இன்னாத்தைனாக்கல் கௌசரை கொடுத்தானுவலாம். 3 சூரா, 3 ஆயத்து. இன்னாத்தைனாக்கல் கௌசரை கொடுத்து இது மாதிரி கொஞ்சம் எழுதி கூட, குர்ஆனை ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு வரைக்கும் போட்டி நடக்குது, குர்ஆனை ஜெயிச்சிடலாம், எழுதி கொடு என்று சொல்ல 6 மாசம் அவகாசம் கேட்டான். நிறைய காசு கத்தைய காட்டின உடனே 6 மாசம் கொடுங்க பார்க்கலாம். எழுதுவாரு, ராத்திரியில கிழிச்சிருவாரு, எழுதுவாரு, ராத்திரியில கிழிச்சிருவாரு, எழுதுவாரு, ராத்திரியில கிழிச்சிருவாரு, எழுதுவாரு, கிழிப்பாரு. 6 மாசம் ஆச்சு. கடைசியில ஃபைசி எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு கவிதை எழுதுகிற ஃபைசி, ஏன் இப்படி எழுதுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த ஃபைசி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக, ஒரு புள்ளி கூட விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக புள்ளி உள்ள எழுத்துக்களை கலிமாவில் பயன்படுத்தவே இல்லை. ரஷாத், ஆரம்பமே உனக்கு 3 புள்ளிடாப்பா. புள்ளி உள்ள எழுத்துக்களையே அல்லாஹ் கலிமாவில் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து கூடாது என்பதற்காக, இல்லையா? சொன்னார் ஃபைசி. இன்னாத்தைனா 6 மாசம் எழுதுகிறார் புள்ளி இல்லாத எழுத்துக்களால். லா ஹத்தலி மஹாமிதிஹி வலா அத்தலி மகாரிமிஹி மாஉன் லா சாஹிலல்லா. எதுலயுமே புள்ளி இருக்காது. லா ஹத்தலி மஹாமிதிஹி, இந்த இன்னா அத்தைனாவை புகழ்வதற்கு லா ஹத்த, அளவே இல்லை. லா ஹத்தலி மஹாமிதிஹி வலா அத்தலி மகாரிமிஹி, அந்த இன்னாத்தீனாவுக்குள் இருக்கிற நற்குணங்களை எண்ணி முடிக்க முடியாது. இன்னாத்தீனாவுக்குள் இருக்கிற நற்குணங்களை எண்ணி முடிக்க முடியாது. மாஉன் லா சாஹிலல்லா, இது கரையில்லாத கடல். இன்னாத்தீனாவே இவ்வளவு என்றால் அல் குர்ஆன் முழுக்க நம் கரத்தில் நாம் பற்றி பிடித்திருக்கிறோமே. என்றைக்காவது குர்ஆனினுடைய மகிமையும் வாய்ப்பும் மகிமையும் அதனுடைய சிறப்பும் அந்தஸ்தும் உயர்ந்திருந்தால், அது தெரிந்திருந்தால், இது போன்றவர்களை பேச விடுவோமா, பேச அனுமதிப்போமா? யோசிக்கணும் அன்புக்குரியவர்களே. 1 2 எத்தனை வரலாறுகள்.
வஹீன்னு சொன்ன சேலஞ்ச் இருக்கணும். நீ வா, நீ சொல்றது எதை வேணாலும் சேலஞ்சா எடுத்து வச்சுக்குவோம், எதை வேணாலும் சேலஞ்சா எடுத்து வச்சுக்குவோம். உடைக்க முடியாத சொற்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, இதுதான் சேலஞ்ச். அப்படி இருந்தால் அது வஹீ. நான்காவது கட்டமாக, முதல்ல வேதம், அவரை பற்றி முன்னறிவிப்பு இருக்க வேண்டும், அவர் பாதுகாப்பு பெற்றவராக இருக்க வேண்டும், அவருக்கு வகி வர வேண்டும், அந்த வகி சேலஞ்சாக இருக்க வேண்டும். நாலாவது, அந்த வகியை பெற்றவர் பன்முக திறனாளியாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கிதாபை தான் கொண்டு வந்தாங்க. நாயகம் கொண்டு வந்த கிதாப் எவ்வளவு? குர்ஆன் ஒன்னே ஒன்னு. ஆனால் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாம் 10 கேஜி தூக்கிட்டு போகுது. அறிவாளி இல்லாத உலகமா இது? ஏன் இவ்வளவு பெரிய சுமையை தூக்கி விடுறீங்கன்னு கேட்டா, வர்ற காலத்துல வேலை கிடைக்காது, மூட்டை தூக்கியாவது பொழைச்சு கொட்டும் இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இருந்தே ட்ரைனிங். பெரும் பெரும் ஆய்வாளர்கள், அறிவாளிகள் 40 பேர் இருப்பவர்களில் 4 பேரை சேர்த்த முடியவில்லை, சரியாக்க முடியவில்லை. இது இன்றைய உலகத்தின் படிப்பு கணக்கு. உச்சத்திற்கு சென்று பேசுகிறோம் இல்லையா? ஆனால் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவர்களோடு சேர்ந்த 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஐயாமுல் ஜாகிலியாவில் வாழ்ந்த முட்டாள்கள். அவர்களை எப்படி மாற்றினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது தெரியுமா? உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வின் ஆர்மிக்கள் என்று பேசுகிறது குர்ஆன். அல்லாஹ்வின் ஆர்மிக்கள் சஹாபாக்கள். ஒரு நாடு ஆர்மியை வைத்து போற்றப்படுகிறது. ஆர்மி எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அந்த நாடு பலமானது. இதை போன்று மார்க்கத்தின் ஆர்மிக்கள் சஹாபாக்கள். அந்த வாழையடி வாழையாக வந்து இன்றைக்கு நாமெல்லாம் அதன் சிப்பாய்கள், நாமெல்லாம் மார்க்கத்தை காக்கும் சிப்பாய்கள். வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக குர்ஆனும் ஹதீஸும் நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூக்கி எறிவதற்காக அல்ல, அதை அசட்டாக வைத்துக் கொள்வதற்காக அல்ல, பாதுகாத்து நம் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் உணர்வும் புரிதலும் நமக்கு இருந்தே ஆக வேண்டும். இனியாவது வருமா? பலமே இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். இப்ப வஹியை கொண்டு வந்து கொடுத்துட்டாக்கா ஒரு நபி, அந்த வஹி எப்படி இருக்கணும்? சேலஞ்சா இருக்கணும். அதுக்கப்புறம் மறந்து போயிட்டீங்களே, யாரும் உடைக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது கட்டமாக கொண்டு வந்து கொடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சேலஞ்சாகவும் ஆக்கிட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்க? இந்த உம்மத்தின் மீது அதிக பாசம் கொண்டவராக மாறி போனார்கள். பன்முக திறன் வளர்த்த இந்த நூலை கொண்டு வந்து பெருமானார் கொடுக்கிறார்கள் இல்லையா? ஒரு வேதம், ஒரு நபி, ஒரே ஒரு வேதத்தை தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் உருவாக்கியது 1,24,000 பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் அல்ல, முட்டாள்களை புனிதர்களாக மாற்றினார்கள். அவங்க யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம் என்கிற அளவிற்கு மாற்றினார்கள். இப்ப ரஷாது யாரெல்லாம் உருவாக்கிறாரோ அவனையெல்லாம் பின்பற்றினா வெற்றி நிச்சயம் யாராவது சொல்ல முடியுமா? யார் சஹாபாக்களை பின்பற்றுகிறாரோ அவருக்கு வெற்றி நிச்சயம் இல்லையா? கண்ணுஜூம், இன்னா சஹாபி கண்ணுஜூம். ஆனா அந்த நுஜூம் நட்சத்திரம், நட்சத்திரம் என்று பெருமானார் கண் உதட்டால் பாராட்டிய அந்த நபித்தோழர்களை கொலைகாரன் என்கிறான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்திற்கு வெற்றியை கொண்டு வந்து கொட்டியவர்களை கொலைகாரன் என்கிறான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவை ஏசி பேசுகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உலகத்திற்கு அதிகமான ஹதீசுகளை பெருமானாரோடு 4 ஆண்டுகள் சுற்றி சுற்றி வந்து இந்த சமுதாயத்திற்கு ஹதீஸை கொடுத்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சுயநலவாதி என்கிறான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்தார்கள்? ஒரு ஆசிரியர், ஒரு பாட புத்தகம், 1,00,000க்கும் மேற்பட்ட தோழர்கள், அத்தனை துறைகளையும் பெருமானார் கொடுத்தார்கள். ஒரு துறை அல்ல. ஆட்சிக்கா உமர் ரலியல்லாஹுவை பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன அதிசயம் தெரியுமா?
என்ன அதிசயம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா எந்தெந்த பகுதியெல்லாம் தன்னுடைய காலத்தில் ஆட்சியை பிடிச்சாங்களோ இன்ன வரைக்கும் அது இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்கிறது. இன்று வரை இஸ்லாமியர்களின் கையில் இருக்கிறது என்றால் உமரின் தாக்கம். முகலாயர்கள் பிடிச்சாங்க இந்தியாவை, 800 வருஷம் ஓடி போயிருச்சு. 200 வருஷத்துல வந்து ஆங்கிலேயன் பிடித்தான். என்னவோ சுதந்திரத்திற்கு பிறகு ஆங்கிலேயன் ஓடினான். ஆனால் நாம் ஆங்கிலத்திற்கு அடிமையாகி போனோம். அவன் விதைச்சிட்டு போயிட்டான். ஆனாலும் கூட உமரே ஃபரூக் ரலியல்லாஹு தஆலா அன்று பிடித்த நாடு இன்று வரை இஸ்லாமிய நாடு. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உருவாக்கம் எப்படி இருந்தது? ஒரு ஆட்சி தலைவர் அலி ரலியல்லாஹு போன்ற மாவீரர்கள், காலித் இப்னு வலீத் போன்ற மாவீரர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போன்ற அறிவாளிகள், சிஃபா பின்த் ஹாரிஸ் போன்ற அறிவாளிகள், அபூதர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சூஃபி ஞானிகள், ஜாஹிதுகள், பன்முகத் திறன் படைத்தவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் காக்க சமுதாயத்திற்கு கொடுத்தார்களே. ரஷாதே, நீ என்ன கொடுத்திருக்கிறாய்? சைத்தான்களை கொடுத்திருக்கிறாய். இருக்கிற மார்க்கத்தை படுகொலிக்கு தள்ளுபவர்களை அல்லவா கொடுத்திருக்கிறாய் சமூகத்திற்கு. ஒரு நபிக்கான அடுத்த தன்மை என்னன்னா, பன்முக திறனை கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஆற்றல் அதிகமாக அதிகமாக பெருமை அதிகமாகும். அப்படித்தானே வந்தா உள்ள அது இதுன்ட்டு உள்ள வந்து பெருமையாகி நானே நபின்ட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவையும் பெற்று, அல்லாஹுவின் பாதுகாப்பை பெற்று, பெருமானார் பன்முக திறனை பெற்று, அந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்ட நேசம் இருக்கிறதே, கைருல் உமம் பெருமானார் நம்மின் மீது கொண்ட நேசம் இருக்கிறதே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தாயிஃப் நகரத்து வீதியில நம்ம எவனாவது ஒருத்தன் அடிச்சான்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? விட்டுவோம்ப்பா. எவனாவது அடிச்சான்னு சொன்னா, ஒரு ஆள் அடிச்சான்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? 4 பேர் சேர்ந்து அடிச்சான்னு சொன்னா நம்மளால அடிக்க முடியலன்னா கூட அதுல போக இதுல போகன்னு சொன்னது அந்த காலம். இப்ப எல்லாம் ஆக்சிடென்ட்ல சாக, லாரியில அடிபட்டு சாக, பிளைட்ல போகும்போது வெடிச்சு சாக. ஆனால் தாயிஃப் நகரத்து வீதியிலே தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சிந்துகிற பொழுது சொன்னார்களே, இவர்கள் ஏற்கவில்லை என்றாலும் இவர்களின் பிச்சலங்கள் என் உம்மத்துக்கள் ஏற்பார்கள் என்றார்களே. மிஅராஜுக்கு சென்ற நேரத்திலே ஹுமான் நபிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, இதை விட உயர்ந்த தகுதி உலகத்தில் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்? உச்சத்திற்கு செல்லுகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்க, பெருமானாரின் முகத்திலே மலர்ச்சி இல்லை. காரணம் கேட்கிற பொழுது என் உம்மத்திற்கு சலாம் வேண்டாமா? அல்லாஹ் என் உம்மத்திற்கு சலாம் வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்து கொடுக்கப்படுகிறது, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். உச்சத்திற்கு செல்லுகிற பொழுதும் உம்மத்தை நினைக்க வேண்டும். தனி அறை படுக்கை அறைக்குள்ளே செல்லுகிற பொழுதும் உம்மத்தை நினைக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி அறையிலே, படுக்கை அறையிலே ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிற பொழுது தஹஜ்ஜத்தின் வேளை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறார்கள், நாயகம் சந்தோஷமாக இருக்கிற வேளையிலே, நாயகமே எனக்காக ஒரு துஆ செய்யுங்கள் நாயகமே என்று சொல்ல, பெருமானார் கேட்டு இல்லை என்று சொல்லாத வல்லல் நாயகம், அல்லாஹும்ம அஃபிர்லி ஆயிஷா மா தகத்தமத் வ மா தஅக்கரத் வ மா அலனத் வ மா அஸரத். யா அல்லாஹ், ஆயிஷாவின் முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், ரகசியமாக செய்த பாவங்கள், பரகசியமாக செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னித்து விடு ரப்பே. ஆயிஷாவுக்கு எவ்வளவு சந்தோஷம்! எழுந்து ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நாயகம் துஆ செஞ்சிட்டாங்க, தஹஜ்ஜத் நேரத்தில் துஆ செஞ்சிட்டாங்க, சந்தோஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா, என்ன ஆனந்தம் ஆயிஷா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன ஆனந்தம் ஆயிஷா, நாயகமே எங்களுக்கு எனக்கு உங்க துஆ கிடைச்சிருச்சே. பெருமானார் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதைத்தான் என் உம்மத்திற்கு செய்கிறேன் என்றார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதைத்தான் என் உம்மத்திற்கு செய்கிறேன் என்றார்கள். உம்மத்தினுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று செய்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்களே, அந்த நாயகம் எங்கே? இந்த ராஷாத் குழப்பவாதி எங்கே? அன்புக்குரியவர்களை, இன்னொரு படி தாண்டி உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ் செஞ்சாங்க, ஒரே ஒரு ஹஜ்.
100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 100 ஒட்டகம் குர்பானி. அதிலே 63 ஒட்டகை தனக்காக, 23 ஒட்டகை தன் உம்மத்திற்காக. ஒவ்வொரு வருஷமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடு குர்பானி, ஒன்று தனக்காக, இன்னொன்று தன் உம்மத்திற்காக, இன்னொன்று தன் உம்மத்திற்காக, இன்னொன்று தன் உம்மத்திற்காக பெருமானார் கொடுத்தார்கள். கொஞ்சம் யோசிக்கிறோம், இவ்வளவு செஞ்ச நாயகத்துக்கு ஒன்னு நமக்காக, ஒன்னு என் கண்மணி நாயகத்திற்காக என்று குர்பானி கொடுத்திருக்கிறோமா? எல்லா நேரத்திலும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் அல்லாஹ் பேசுகிற பொழுது எவ்வளவு அழகாக பேசுகிறார். இதையும் தாண்டி மௌத்தா போகும்போது நம்மளாம் என்ன செய்வோம்? மௌத்தா போறது உறுதியாயிருச்சு, டாக்டர் நாள் குறிப்பு செஞ்சுட்டாரு. உடனே பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு கண்ணாசை பார்க்கறேன்னு சொல்லி எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு, தம்பி இந்த கடையை நீ வச்சுக்கோ, இந்த வீட்டை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கூட அப்பா, எனக்கு பின்னாடி யாரும் சண்டை போட்டக்கூடாது என்று சொல்லுவோம். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு முன்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், எனக்கு சொந்தமான பதக் இருக்கிறது, எனக்கு சொந்தமான சில தோட்டங்கள் இருக்கிறது, நான் இறந்ததற்கு பிறகு அதை என் உம்மத்திற்கு ஒப்படைத்து விடுங்கள் என்றார்கள். என் சொத்து என் உம்மத்திற்கு. உலகத்திலே இதை போன்ற தலைவனை இந்த உலகம் கண்டதே இல்லை. ரஷாதே, உன் சொத்தை உம்மத்திற்காக எழுதினாய், யோசிக்க வேண்டும். என் சொத்து உம்மத்திற்கு. பாத்திமா ரலியல்லாஹு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே வந்து வாதாடுவார்கள். எங்க அத்தா சொத்தை கொடுங்கன்னு வாதாடுவாங்க. நீண்ட வரலாறு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி விடுவார்கள், அம்மா நான் என் மகள் ஆயிஷாவை விட உன்னை நேசிக்கிறேன். காரணம் பெருமானார் நேசித்ததற்காக நான் நேசிக்கிறேன். ஆனால் உறுதியாக உனக்கு நான் சொத்தை கொடுக்க மாட்டேன், பெருமானார் உம்மத்திற்கு என்று சொல்லிவிட்டார்கள். சொந்த மகள் பாத்திமாவிற்கு கடைசி வரை சொத்து சேரவில்லை, உம்மத்திற்கு தான். எல்லா நபிமார்களும் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட துஆவை பயன்படுத்தினாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் சிரித்து சிரித்து விளையாடுகிறார்கள். விளையாடிய நாயகம் திடீரென்று அழுகிறார்கள். பாத்திமா கேட்கிறாங்க, என்ன நாயகமே அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, இந்த ஹசன் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார், இந்த ஹுசைன் கர்பலாவிலே ஷஹீதாக்கப்படுவார் என்று சொன்னார்கள். 2 பேத்துக்குமே இயற்கை மரணம் கிடையாது என்று சொன்னார்கள். அதற்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன். பெருமானார் சொல்ல பாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு விசேஷ துஆவை கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் அந்த துஆவை பயன்படுத்தி உங்க 2 பேரப்புள்ளையும் காப்பாத்திரலாமே என்று கேட்க, அதை மறுமையில் என் உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன் என்றார்கள். அதை மறுமையில் என் உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன் என்றார்கள். உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உம்மத்தின் மீது கொண்ட காதல், பாசம், பிரியம் ஒரு நபிக்கு இருக்க வேண்டியது. உனக்கு இருக்கா? அல்லாமா ஷாரானி 40 குணத்தை எழுதுறாங்க. சொன்ன நாளைக்கு காலையில தான் போகணும். அன்பிற்குரியவர்களே, அடுத்து ஒரு நபி அற்புதங்களை காட்ட வேண்டும். தேவைப்படுகிற வேளையிலே அற்புதங்களை அந்த நபி காட்ட வேண்டும். 19 அற்புதமா கேட்கிறேன்? 19 என்ன அற்புதமா அப்படின்னா, கணித மேதையெல்லாம் பெரும்பெரும் நபியா ரசூலா இருந்தோம். எவனா கணித மேதை இருக்கிறான்னு கணக்கு வாத்தியார் ஃபுல்லா இனி படையெடுத்துருவான். 19 நபின்னா நானும் தாண்டாண்டுருவான் எல்லா கணக்கு வாத்தியாரும். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். மோஜிசாத்துக்கள், வகை வகையான மோஜிசாத்துக்கள், வகை வகையான எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த மோஜிசா பெருமானார் இறுதி நபி என்ற காரணத்தினால் அல்லாஹ் கொடுத்தார். அதனாலதான் அல்லாஹ் சொல்லும் போது பல இடங்கள் அல்லாஹ்வும் சொல்லுகிறான், ரசூலும் சொல்லுகிறார்கள், தன்னை இறுதி நபி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? மக்கான முஹம்மது நபா ஹதிம் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியின், இறுதி நபி அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லுவான் இறுதி நபிங்கிறத. அல்யோம் அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்புக்குரிய அந்த நாளையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுக்கு தீன காமிலாக்கி, அக்மல்து நான் காமிலாக்கி வைத்து விட்டேன், இது முடிஞ்சே. இதற்கு பிறகு ஒரு நபி இல்லை, இதற்கு பிறகு ஒரு உம்மத் இல்லை, அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார் இல்லையா? அதுக்கு அடுத்துதான் அல்லாஹ் அழகா சொன்னா, வாத்துமம்து அலைக்கும் நியாமத்தின்ட்டான், நியாமத்தையும் உங்களுக்கு பரிபூர்ணமா கொடுத்துட்டேன்ட்டான். சும்மா உதாரணத்துக்கு சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, அரசர்கள் எல்லாம் பயன்படுத்தாத நியாமத்தை இந்த உம்மத்து பயன்படுத்திட்டு இருக்கு. என்னைக்காவது அரசன் செல்போன்ல பேசியிருக்கிறானா?
பாபர் தன்னுடைய மகனுக்கு செல்போன் எடுத்து, ஹலோ ஹுமாயூன், நல்லா இருக்கிறியா, ஹவாயூ என்று பாபர் ஹுமாயூனுக்கு கேட்டதுண்டா? அரசன் பயன்படுத்தாதத இன்னைக்கு மூட்டை தூக்குறவன், ஹலோ எத்தனை மூட்டை? 3 மூட்டையா? இந்த வந்துடுறேன், செம்பத்தட்டி வரணும், வந்துடுறேன். அன்புக்குரியவர்களை, அரசர் பயன்படுத்தாத நியமத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். சொல்லுகிறான், அத்மம்து அலைக்கும் நியமத்தி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் என்னைக்காவது பிளைட்டை பார்த்திருக்காங்களா? ட்ரெயினை பார்த்திருக்காங்களா? ஆஃப்டர் சைக்கிள்ல போயிருக்காங்களா? இல்லையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நியமத்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்ப இறுதி நபி என்பதற்கு எத்தனை சான்றுகள் அன்புக்குரியவர்களே. அதுக்கு அடுத்து இறுதி உம்மத்துன்னு ஒரு தலைப்பும் கொடுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்பது மட்டுமல்ல, அதற்கு நிறைய சான்றுகள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட 63 ஆண்டுகளில் ஒரே ஒரு பொய் சொன்னதாக ஒரு வரலாறு காட்டட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் ஒரு பொய் சொன்னதாக வரலாறு காட்டட்டும். உலகம் காட்ட முடியாது. நபித்துவத்திற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பின்னால் யாராவது காட்ட முடியுமா? நம்ம அப்படி சொல்ல முடியுமா? என் வாழ்நாள்ல நான் ஒரு பொய் கூட சொன்னதே இல்லைங்க. ஒரு நாள் கூட பொய் சொல்லாத நாளே இல்லை. ஒரு நாள் கூட நம்மால் பொய் சொல்லாத நாள் இருக்கா? நேர காலையில வந்த உடனே யாராவது கதவை தட்டுவாங்க, பையன்கிட்ட சொல்லி அனுப்புவாரு, அத்தா இல்லைன்னு சொல்லு. அல்லது இப்ப செல்போன் வந்துட்டதுனால பையன்கிட்ட கொடுத்து அத்தா இல்லைன்னு சொல்லு. உடனே போன் பண்ண அவர் கேட்பாரு, உங்க அத்தா தானே சொல்ல சொன்னாரு, ஆமான்றுவான். வேலை முடிச்சு. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், பொய் சொல்லாத நாள் உண்டா? பேணுதல். நபிமார்களினுடைய உடலுக்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு லுக்மா ஹராமை கூட உள்ளே இறக்கியதில்லை. ஏன்னா உணவுக்கும் நடைமுறைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், உணவிலே கவனம் தேவை. உணவுதான் உணர்வாக மாறுகிறது. உணர்விலே கவனம் தேவை. உணர்வுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது. எண்ணத்தில் கவனம் தேவை. எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகிறது. சொற்களில் கவனம் தேவை. சொற்கள் தான் செயல்களாக மாறுகிறது. செயல்களில் கவனம் தேவை. செயல்கள் தான் பழக்கங்களாக மாறுகிறது. பழக்கத்தில் கவனம் தேவை. பழக்கங்கள் தான் நடத்தைகளாக மாறுகிறது. நடத்தையில் கவனம் தேவை. நடத்தை தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. உணவு சரியில்லை என்றால் உணர்வு கெட்டு போகும். உணர்வு கெட்டு போனால் எண்ணங்கள் கெட்டு போகும். எண்ணம் கெட்டால் சொற்கள் தடித்து போகும். சொற்கள் தடித்தால் செயல்கள் மாறி போகும். செயல்கள் மாறி போனால் பழக்கம் மாறி போகும். பழக்கம் மாறினால் நடத்தை மோசமாகிவிடும். நடத்தை மோசமானால் மனிதன் கெட்டு போவான். உணவுக்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களையும் ஹராமிலிருந்து பாதுகாத்தான். இவனை ஹராமிலேயே வளர்த்திருக்கான். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொடர்ந்து போகலாம். பெருமானாரினுடைய உம்மத்துக்குள்ள சிறப்புகள் என்ன? நான் கரெக்டா 9:30க்கு முடிக்கணும். அதனால சில சிறப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துக்களின் சிறப்பு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் சான்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கு கொடுத்த சிறப்பை எண்ணி பார்த்தா அல்லாஹு அக்பர், எவ்வளவு சிறப்புகள் பெருமானாரால். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னா, குன்தும் கைர உம்மத்தின். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லித் தருகிறான், குன்தும் கைர உம்மா, நீங்கள் சிறந்த சமுதாயம். எதனால தெரியுமா? இதனாலதான் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். உயிர் இருக்கிற வரை, உயிரின் கடைசி மூச்சு இருக்கிற வரை மார்க்கத்தை யாராவது சீண்டி பார்க்க ஆரம்பித்தால் எங்கள் உயிரை விடுவோமே தவிர சஹாபாக்களை போன்று மார்க்கத்திலே கொஞ்சமும் நாங்கள் பிசகி நிற்க மாட்டோம். அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பேரவைதான் ஷரியத் பாதுகாப்பு பேரவை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நாமும் அப்படித்தான் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நம்முடைய உயிர் போனாலும் மார்க்கத்தை விடக்கூடாது. ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த அளவிற்கு உண்மைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அலாமத்து சித்க். உண்மைக்கு அடையாளமே நம்ம சொல்ற சொல்லுல உண்மை இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? கலிமத்துக்க வாஹிதா ஃபிர் ரஹ்பா வர் ரஹ்பா வத்தம்இ வல் யாஸ். நாம் கொண்டிருக்கிற கொள்கையில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? லா யதஹய்யரு ஃபதாயிலுக் பித்தகய்யுரி அஹ்வாலிக். நிலைமை மாறலாம், ஆனால் அந்த களிமாவை ஏற்றிருக்கிறோமே, அந்த களிமாவுக்கு மாற்றம் வந்தால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள
நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு சீரியல வேண்டும். ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக ஜின்னீரா அல்லாஹு அஹத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றதற்காக உமர் ரலியல்லாஹ் அடித்த அடியின் வேதனைகள் என்ன தெரியுமா? காலில் இருந்து தலைவரை அடிப்பார்கள். காலில் அடித்து தொடைவரை ஜின்னீராவுக்கு அடி ஏறி மயங்கி விடுவார்கள். ஜின்னீரா அப்பொழுதும் மயங்கி விடுகிற பொழுது அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு விழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹ் தண்ணீரை தெளித்து செவட்டிலே சாய வைத்து, என்ன ஜின்னீரா, இந்த உமர் ஓய்ந்து விட்டான் என்று நினைக்கிறாயா? உமருக்கு ஒரு காலமும் ஓய்வில்லை என்று தொடைக்கு மேல் அடிக்க துவங்குகிறார்கள். கழுத்து வரை அடி. ஜின்னீரா அந்த நேரத்திலும் நம்ம என்னைக்காவது ஈமான பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு அடி வாங்கியிருக்கோம்? அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மயங்கி விடுகிறார்கள். விட்டபாடில்லை. மயங்கி விழுந்து கிடக்கிற ஜின்னீராவை எழுப்பி நிறுத்தி மீண்டும் அடிக்கிறார் உமர். சாட்டை கண்ணிலே போய் சொருகுகிறது. கண்ணிலிருந்து கண்ணீர் அல்ல, ஜின்னீராவின் ரத்தம் சொட்டுகிறது. இந்த நேரத்திலே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, என்ன ஜின்னீரா, இந்த உமருக்கு இரக்கம் வந்துவிடும், உன் ரத்தத்தை பார்த்து இந்த உமர் இறங்கி போவான் என்று நீ நினைக்கிறாயா? ஒரு காலமும் உமர் இறங்கியதில்லை. என் லாத்தும் உஸ்ஸாவும் நான் வணங்கும் கடவுள் உன்னுடைய கண்ணை எப்படி எடுத்தது பார்த்தாயா? இப்பொழுதுதான் ஜின்னீரா உமரை ஏறிட்டு பார்க்கிறார்கள். உன் ரப்பாக இருக்கிற இறைவனுக்கு ஆற்றல் இருந்தால் போன பார்வை திரும்ப வரட்டும் என்று உமர் ரலியல்லாஹ் சொல்ல, ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா கரம் ஏந்துகிறார்கள் ரப்புல் ஆலமீன் இடத்திலே. பெருமானார் சொன்னார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் முன்கசிரத்துல் கல்பாக உடைந்த உள்ளத்தோடு அல்லாஹ் என்கிறார்களோ, உடனே அல்லாஹ் அரிசின் வாயில்களை திறந்து உதவ தயாராக இருக்கிறானே. அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த போன பார்வை மீண்டு வருகிறது. போன பார்வை மீண்டு வந்தது. உமர் ரலியல்லாஹ் இஸ்லாம் ஆனதற்கு பிறகு ஜின்னீராவை சந்திக்கிற பொழுதெல்லாம் அழுவார்களாம், நினைத்து அழுவார்களாம். அன்று மட்டும் நான் ஈமான் கொண்டிருந்தால் உன்னை எப்படி காப்பாற்றி இருப்பேன், நான் இப்படி செய்து விட்டேனே என்று அழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஈமானுக்காக அவர்கள் பட்ட கஷ்டம் நம்ம என்னைக்காவது பட்டிருக்கிறோமா? ஆனாலும் தஅமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் கொண்ட கொள்கையிலே நல்லதை ஏவி தீமையை தடுக்கிற அந்த சக்தி ஜின்னீராவுக்கு இருந்தது. சொன்னது சரிதான். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை புரட்டி பாருங்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, நாயகமே, என் எஜமான் என்னை என்ன செய்கிறான் தெரியுமா நாயகமே? சட்டையை கழட்டி காட்டுகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு தன் மீது அடி விழுந்தால் கூட தாங்கிக் கொள்வார்கள் நாயகம். தன் தோழர்களுக்கு ஒன்றென்றால் பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி ஒரு தலைவனை உலகம் கண்டதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆடையை கலட்டி காட்டி, என்னுடைய எஜமா காய்ச்சிய இரும்புகளை வைத்து என் முதுகிலை இழுத்திருக்கிறார் நாயகமே. முதுகெல்லாம் கோடுகள் பழுத்த பழுமாக, நெருப்பின் சுவடுகள் பழுத்து போய் நிற்கிறே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு கண்ணீர் சிந்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள். இரு கரம் ஏந்துகிறார்கள். யா நார் கூனி பர்தன் சலாமன் அலா அம்மார் கமா குந்த பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியை கொடுத்த நெருப்பே, இனி என் அம்மாரின் முதுகில் படுகிற பொழுது நீ குளிர்ச்சியாகி விட வேண்டும். அதுக்கு பிறகு அம்மாருடைய முதுகுல நெருப்பை இழுத்தா ஏதோ பஞ்ச வச்சு தடவுன மாதிரி இருக்குமா? இவ்வளவு வேதனையை எதற்காக அவர்கள் சகித்தார்கள்? ஈமான் கொண்டதற்காக சகித்தார்கள். ஈமான் பாதுகாப்பு பேரவை நம்முடைய வாழ்நாளில் இறுதி மூச்சு இருக்கிறவரை இது போன்ற ரஷாதுகளின் குழப்பம், காதியானியத்தின் குழப்பம், அண்ணன்மார்களின் குழப்பம் அத்தனையும் காலுக்கு கீழ் போட்டு மிதித்து மார்க்கத்தை காக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா?
அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, பெருமானார் இந்த உம்மத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மசலு உம்மத்தி கமசலில் மதர். இந்த உம்மத்துக்கு உதாரணம் மழை மாதிரி, நாங்க பெய்கிற மழையை மாதிரி. லா யுத்ரா அவ்வலுஹு கைர் அம் ஆகிருஹு கைர். என்ன அழகான உதாரணம். மழையிலே ஆரம்பம் நல்லதா, கடைசி நல்லதா? பெய்கிற மழையில ஆரம்ப மழை நல்லதா, கடைசி மழை நல்லதா? இரண்டுமே நலவுதான். சிலருக்கு இது நலவு, சிலருக்கு அது நலவு. இதை போன்றுதான் என் உம்மத்தில் ஆரம்பமும் நலவு, கடைசியும் நலவு என்றார்கள். யாரையுமே பெருமானார் பிரித்து பார்க்கவில்லையே. சஹாபாக்களுக்கு கொடுத்த மரியாதையை கடைசியில் இருக்கிற நமக்கும் கொடுத்தார்கள். ஆரம்பமும் நலவு, என் தோழர்களாக இருப்பவர்களும் நல்லவர்கள், பின்னால் வருபவர்களும் நல்லவர்கள் என்று பெருமானார் சொன்னார்களே. அந்த நாயகத்தை பார்த்து இன்றைக்கு துர்க்குறி வார்த்தைகள். கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும். அடிக்கப்பட வேண்டியவன் நீ உயிரோடு இருந்தால் செய்திருப்போம் சத்தியமாக. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக செய்த சலுகைகள் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரா அலால் விலங்குகளை பெருமானார் எப்படி உடைத்தார்கள்? எத்தனை விலங்குகள்! முந்தைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறதுன்னா கால்ராவை கொடுப்பான், அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிடும். கால்ராவை கொடுப்பான், சமுதாயம் அழிஞ்சு போயிடும். பெருமானார் கரம் உயர்த்துகிறார்கள், யா அல்லாஹ் என் உம்மத்துக்கள் ரப்பே கால்ராவால் அழிந்து போவதா? கரம் உயர்த்துகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? உன் உம்மத்தில் யாராவது கால்ராவில் இறந்து போனால் அவர் ஷஹீத் என்றான் அல்லாஹ். அதாவை வேதனையை ஷஹாதத்தாக மாற்றிக் கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம். சாதாரணமானவர்களா? உம்மத்துக்கு கொடுக்கிற சலுகைகள் எவ்வளவு! முந்தைய சமுதாயத்தில் எல்லாம் ஏதாவது பாவம் செஞ்சா அந்த வீட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும், அப்துல் காதர் பாய் இந்த பாவம் செஞ்சாரு, அதுக்கு பரிகாரம் இது. அப்துல் ரசாக் பாய் இந்த பாவம் செஞ்சாரு, அதுக்கு பரிகாரம் இது, இப்படின்னு எழுதி போட்டிருக்கோம். அதுக்கு பரிகாரம் செலுத்தணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் பெருமானார் அல்லாஹ் ஏன் உம்மத்துக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா டெய்லி பெயிண்டும் கையுமா அலையணும் உம்மத்து. அவ்வளவு பாவம் அல்லாஹ் நீ மன்னித்து விட ரப்பே என்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மத்தினுடைய பாவத்தை குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், இல்லல் முஜாஹிரீன் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பாவம் செஞ்சுட்டு அதை பகிரங்கமா சொல்றாங்களோ அதை தவிர பாக்கி எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும். முந்திய உம்மத்தில் எல்லாம் பெரிய பாவங்கள் செஞ்சுட்டா அதுக்கு பரிகாரம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் தூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், இவர் அவரை கொல்ல வேண்டும், அவர் இவரை கொல்ல வேண்டும். தூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், மாறி மாறி கொள்ள வேண்டும். ஆனா பெருமானார் கரம் ஏந்துகிறார்கள், யா அல்லாஹ் ஏன் உம்மத்துக்கெல்லாம் இந்த நிலை வந்தா தாங்காது யா அல்லாஹ், 2 சொட்டு கண்ணீர் சிந்தினால் போதும் உம்மத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்றார்கள். 2 சொட்டு கண்ணீர் சிந்தி, அல்லாஹ் நான் தெரியாமல் செய்து விட்டேன் ரப்புல் ஆலமீனே, நீ மன்னித்து விடு ரப்புல் ஆலமீனே. அதுக்கு தஹஜ்ஜத் நேரத்தில் ராபியத்தில் பசரியா அழுவார்களாம். ராபியத்தில் பசரியா, ரப்புல் ஆலமீனே உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன்னுடைய வாயிலை மூடிவிட்டார்கள் ரப்பே, திறந்திருக்கிற ஒரே வாயில் உன் வாயில் தான் ரப்பே, எனக்கு கொடு ரப்பே, என்னை மன்னித்துக் கொள் ரப்பே என்று ராபியா கேட்பார்களாம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் எவ்வளவு அழகான வழிகள். முந்திய சமுதாயம் எல்லாம் குர்பானி எல்லாம் சாப்பிட முடியாது, அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான், அல்லது ஒரு மலைக்கு அடியில் கொண்டு போய் வச்சிட வேண்டியதான், நெருப்பு கரிச்சிரும். இந்த மாதிரிலாம் நிறைய ஹதீஸ்கள் உண்டு. பெருமானார் அழுகிறார்கள், யா அல்லாஹ் ஏன் உம்மத்துக்கு இந்த கறியெல்லாம் வீணா போகுதே ரப்புல் ஆலமீனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆரம்பத்தில் 3 நாள் சலுகை கொடுத்தான், 3 நாளைக்குள்ள சாப்பிட்டுக்குங்க. பெருமானார் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இவ்வளவு கறிய, ஒரு ஆட்டு கறிய, ஒரு ஒட்டக கறிய, ஒரு மாட்டு கறிய 3 நாள்ல சாப்பிட சொல்றிய ரப்பே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் கேட்ட உடனே, சரிப்பா உப்பு கணம் போயிட்டு வருஷம் ஃபுல்லா வச்சுக்கோ, உப்பு கணம் போட்டு வருஷம் ஃபுல்லா வச்சுக்கோ. அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான முர்தத் ஃபித்னா காதியானி 19 குரூப் பற்றி ஷரியத் பாதுகாப்பு பேரவை தலைமை அலுவலகம் புரசையில் தர்கா தெருவா தாக்கர் தெரு பயிற்சி முகாம் ஏற்பாடு உண்டு, தொடர்பு கொள்ளவும் என்று கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பயிற்சி முகாம்களில் உலமாக்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள்.
உலமாக்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியம். நாம எடுத்துட்டு போனோம்னு சொன்னா ஒரு ஆளு 1000 இல்லத்திற்கு கொண்டு போய் கருத்துக்களை சேர்த்து விடலாம். அதனால 100% நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்த சலுகைகளில் இறுதி சலுகைகளை நான் சொல்ல வருகிறேன். பெருமானார் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தை ஆக்கினார்கள் தெரியுமா? தொழுகையில நின்னாக்கா மலக்குமார்களினுடைய அணியை போல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத்தின் சுஃபூஃபுகள் கசுஃபூஃபில் மலாயிகா, மலக்குகளின் சஃப்புக்கு சமம். உலகத்தில் எந்த நபியும் சொல்லல. அக்கல்லுல் உமமி அமாரன் வ அமாலா, உம்மத்திலேயே ரொம்ப வயது கம்மியா கொடுக்கப்பட்டவங்களும் நாம தான், அமல் ரொம்ப குறைவாக செய்பவர்களும் நாம் தான். ஆனால் அக்ஸருக்கும் பெருமானார் சொன்னார்கள் சவாபன் வ அஜ்ரா, அதிகமாக சவாபும் கூலியும் பெற்றவர்கள் நாம் தான். முந்தைய உம்மத்துக்கு நிறைய வயசு இருக்கும், அமல் கம்மியா இருக்கும். நிறைய வயசு இருக்கும், நிறைய அமல் இருக்கும், கூலி இருக்காது. ஆனா நமக்கு கன்சுல் அரிசி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசிக்கு கீழ் இருந்து சில விஷயங்களை கொடுத்தார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். ஒரு சின்ன வார்த்தை தான், மந்திர சொல். இதிலே 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, அதில் குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எந்த நபியும் இதை கொடுக்கலையே, பெருமானார் உம்மத்திற்கு கொடுத்து சென்றார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பேசுகிறார்கள். மீண்டும் இந்த உம்மத்திற்கு எவ்வளவு சலுகைகளை செய்தார்கள் தெரியுமா? 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைகிறார்கள். இந்த உம்மத்திற்கு சொந்தமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத், உலகத்திலே மொத்த உம்மத்துக்களை நாளை மறுமை நாளையிலே மொத்த உம்மத்துக்களை 120 சஃப்பாக நிறுத்தப்படும். என்னுடைய உம்மத்துக்கள் 80 சஃப் இருப்பார்கள் என்றார்கள். லா தஜ்தமி உம்மத்தி அலல் லலாலா. பெருமானார் பேசுகிறார்கள், என்னுடைய உம்மத்துக்கள் கண்டிப்பாக அநியாயத்திற்கு ஒன்று சேர மாட்டார்கள், அநியாயத்திற்கு ஒன்று சேர மாட்டார்கள். அங்கங்க அன்னை கும்பல்னு கொஞ்சம் பேர் இருப்பான், காணாம போயிடுவான். கொஞ்சம் பேர் காதியானியா இருப்பான், அட்ரஸ் இல்லாம போயிடுவான். சில பேர் 19 பேர் இருப்பான், கடைசியில் அவன் 20 கூட போக மாட்டான், ஒளிஞ்சு போயிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்த சமுதாயம். லா தஜ்தமி உம்மத்தி அலல் லலாலா. ஹதீஸ்ல பெருமானார் என்ன அழகாக பேசுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தினுடைய பாவம், சில பேர் மலையளவு பாவம் செய்து வருவானாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீ உம்மத்தே முஹம்மதியாவான்னு கேட்பானா? நீ உம்மத்தே முஹம்மதியா தானே? ஆமா. அப்ப உன் பாவத்தை எல்லாம் அப்படியே இறக்கி வச்சிரு, இதை யூதன் தலையில மாட்டிடலான்னு சொல்லி வயலஹா அலல் யஹூத், அப்படியே யூத மேல போட்டுருவானா. என்ன காரணம் தெரியுமா? நீ தாண்டா இந்த உம்மத்தை கெடுத்த, இந்த உம்மத்துல குழப்பத்துக்கு காரணமா இருந்த யூதனே, அதனால் இந்த பாவங்களை நீயே சும. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அகல்லுல் கௌமி, கௌமுகளிலேயே நரகத்திலே கம்மியாக இருப்பவர்கள் என்னுடைய உம்மத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல அழகா பேசுறாங்க, நம்ம தான் கடைசி உம்மத் என்பதற்கு நஹ்னு ஆகிருல் உமம், நாம தான் கடைசி உம்மத்து, நம்ம தான் கடைசி உம்மத்து. ஆனா அவ்வளவு யுஹாசப், கேள்வி கணக்குக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட், சிராத்துல் முஸ்தகீம்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட், கேள்வி கணக்கில் நம்ம தான் ஃபர்ஸ்ட், சொர்க்கத்தில் நுழையிறதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட். எல்லாம் சொன்ன நாயகம் இறுதியாக சொல்லுகிறேன், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்ல், பூமியிலே நீங்கள் தான் ஷுஹதாக்கள். நீங்கள் ஒருவரை நல்லவர் என்றால் அல்லாஹ் நல்லவராக்குவான், நீங்கள் ஒருவரை கெட்டவர் என்றால் அல்லாஹ் கெட்டவராக்குவான், நீங்கள் ஒருவரை சொர்க்கவாதி என்றால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், நீங்கள் ஒருவரை நரகவாதி என்றால் அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். இப்பொழுது எல்லோரும் சொன்னோம் ரஷாத் காபிர். அன்புக்குரியவர்களே, நாம் ஷுஹதா உல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த மாபெரும் பெயர் ஷுஹதா உல்லாஹ். ஷுஹதா உல்லாஹ் வல் மலாயிகத்து ஷுஹதாஉன் ஃபிஸ் ஸமா, அவர்கள் வானத்திலே ஷுஹதாக்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இன்னும் பேசுகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து யா அல்லாஹ் என்று நிற்கிற பொழுது, நூஹே உன்னுடைய ரிசாலத்தை எல்லாம் கொடுத்துட்டியா, நபித்துவத்தை மக்கள்கிட்ட போய் சொன்னியா? யா அல்லாஹ் சொன்னேன். யா அல்லாஹ், மக்களை கூப்பிட்டு கேட்டோன்னே இல்லைன்றுவாங்க. நாங்கெல்லாம் நூஹும் வரல, ஒரு ஆள் வரல, பார்க்கவே இல்லை. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நம்ம உம்மத்தை தான் சாட்சிக்கு கூப்பிடுவாங்க, நம்மள தான் சாட்சி கூப்பிடுவாங்க, நான் சொன்னனா இல்லையா? நம்ம தான் போய் நடுநிலையில் நிற்போம். அன்புக்குரியவர்களே,
சுஹதா உல்லாஹ், நாம் தான் அல்லாஹுவின் சாட்சியாளர்கள். எனவே நாம் இங்கு சாட்சி சொல்லி இருக்கிறோம். நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இதை உயிருள்ள வரை காப்போம், உயிரின் கடைசி மூச்சு இருக்கிற வரை காப்போம். ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய மரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீனே, ரஷீதை போன்ற, இந்த ரஷாதை போன்ற ரஷாத் கலீஃபாவை போன்றவர்களுடைய ஷிர்க்கிலிருந்து, அவர்களுடைய குழப்ப வார்த்தைகளிலிருந்து எங்களையும் எங்கள் சமுதாயத்தையும் எங்கள் சந்ததிகளையும் கியாமத்து நாள் வரை நீ பாதுகாத்தருள்வாயாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக முகமது மன்சூர் காஷிஃபி ஹதரத் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்த. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்த மாநாடு சிறப்பாக தனது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. ஒன்றிரண்டு விஷயங்களை நான் இங்கு குறிப்பாக சொல்ல வேண்டும். இந்த மாநாட்டினுடைய முழு நிகழ்விற்காக வேண்டியும் நம்முடைய இறைநேசர்கள் கடைபிடித்த சில செயல்கள் இங்கு பின்பற்றப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு புயல் அச்சம் இருக்கிறது என்று வானிலை அறிக்கை தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருந்ததன் காரணமாக 2 நாட்கள் முன்னமே மதரசா காஷிஃபுல் ஹுதாவில் இருந்தும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜித் மாமூரினுடைய மதரசாவில் இருந்தும் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடினுடைய மதரசாவில் இருந்து மாணவர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக நோன்பு வைத்திருந்தார்கள். இதுவரையிலும் அவர்கள் இந்த மாநாடு சிறப்பாக அசம்பாவிதங்கள் இல்லாமல் முடிய வேண்டும் என்பதற்காக இஅ்திகாஃபில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக பலத்தின் காரணமாகத்தான் மாநாடுகள், நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக மாறுகிறது. இரண்டாவது, நாம் அழைத்திருந்த அழைப்பாளர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வினுடைய கிருபையால் பரிபூரணமாக வந்திருந்து, அதுபோன்று நாம் அழைத்திருந்த உலமா பெருமக்கள், பல்வேறு மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் சிறப்பாக வந்து கலந்து கொண்டு தங்களுடைய ஈமானிய வெளிச்சத்தை இங்கு உங்களுக்கு முன்னால் பிரகாசமாக்கி காட்டியிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் ஷரியத் பாதுகாப்பு பேரவையின் சார்பாகவும் மஸ்ஜித் மாமூர் கமிட்டியின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா ஆரம்பமாக இந்த கூட்டம் ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை இந்த மழலைகளினுடைய பிள்ளைகளினுடைய துஆவிற்கு இணங்க எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக்கி கொடுத்தான். எல்லா புகழும் அவனுக்கு. இங்கு கூறப்படுகின்ற எல்லா நன்றிகளும் அவனுக்கே உரித்தாகட்டும். இங்கு கலந்து கொண்ட அத்தனை பேச்சாளர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்த அத்தனை பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உம்மத்தை எல்லா விதமான ஃபித்னா ஃபசாதுகளில் இருந்தும் பாதுகாத்து, குழப்பங்களில் இருந்தும் பாதுகாத்து, குறிப்பாக இந்த குஃப்ர் ஷிர்கில் இருந்து பாதுகாத்து, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய இறுதி மூச்சு வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு அதனை மொழிந்து உளமாற அதனை புரிந்து மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. மிகப்பெரிய கைசேதம் என்னவென்றால், இங்கு நாம் பிரகடனப்படுத்திய அந்த பிரகடனத்திலும் இங்கு நாம் எடுத்த உறுதிமொழியிலும் வேறு எதையும் சொல்லவில்லை, கலிமாவை திரும்ப சொல்லி இருக்கின்றோம். இந்த உம்மத்திற்கு கலிமாவை நினைவூட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டதா? இந்த உம்மத்திற்கு கலிமாவை நினைவூட்டக்கூடிய நேரம் வரக்கூடிய அளவிற்கு இந்த உம்மத் மிகவும் பலவீனம் அடைந்து விட்டதா? அன்பிற்குரியவர்களே, பொறுப்பானவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்காக வேண்டி அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்த மஸ்ஜித் மாமூர் நிர்வாகத்தினருக்கும், குறிப்பாக மாநாட்டினுடைய அனைத்து விதமான நிகழ்வுகளையும்
மிகச் சிறப்பாக செய்த மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்களுக்கும், இந்த மஸ்ஜிதினுடைய மற்றொரு இமாம் மௌலானா அப்துல் ரஹ்மான் ரஹ்மானி ஹசரத் அவர்களுக்கும் எல்லா விதத்திலும் மனமுவந்து நன்றியை தெரிவிக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய எல்லா பிழைகளையும் பொறுத்து எல்லா விதமான செயல்களையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக. இங்கு உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற புத்தகங்கள், ஸ்டிக்கர்கள், போர்டுகள் அனைத்தையும் நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, இன்ஷா அல்லாஹ் 13/7 தாக்கர் தெரு புரசைவாக்கத்திலே ஹத்ம நுபுவத்தினுடைய அலுவலகம் இருக்கின்றது. மாதாந்திரம் அங்கே பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. உலமாக்கள், பிரமுகர்கள் அனைவரும் அங்கே வருகை தாருங்கள். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். எங்கெல்லாம் உங்கள் பகுதிகளிலே இந்த விஷமிகளினுடைய விஷமம் வெளியே தெரிகின்றதோ உடனடியாக நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துணையோடு, அல்லாஹ்வினுடைய துணையோடு அந்த விஷமிகள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுவார்கள். அதற்குரிய அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் ஷரியத் பாதுகாப்பு பேரவையும் அதன் கீழ் இயங்கும் இறுதி நபித்துவ பாதுகாப்பு பேரவையும் உங்களுக்கு வழங்கும் என்பதை நாங்கள் உறுதி கொடுக்கின்றோம். இந்த நன்றி அறிதலோடு நான் என்னுடைய நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து இந்த மாநாட்டினுடைய நிறைவாக எங்களது ஆசிரியர் தந்தை இதாயத்துல்லா பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே துஆ செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மாநாடு அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று முடிந்ததற்காக வேண்டி ரப்புல் ஆலமீனிடத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி அறிதலை கூறி